நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனின் திருநாமம் போற்றி துவங்குகிறேன். பேரன்புக்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய சிவிக்ஸ் நிறுவனத்தினுடைய முன்னணி தலைவர்கள், திரளாக கூடியிருக்கிற அருமை சகோதரர்கள், கண்ணியத்திற்குரிய தாய்மார்கள் அத்தனை பேருக்கும், முஸ்லிம் லீகில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அருமை தோழர்களுக்கும், சிறப்பாக உரை புரிந்திருக்கிற அனைத்து சமுதாய பெருமக்களுக்கும் முதலில் எனது நன்றியையும் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் பங்கேற்பது, இங்கே வந்து கலந்து கொண்டு பங்கேற்பது முஸ்லிம் லீகினுடைய மாநில பொதுச் செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அபுபக்கர் அவர்களும் மற்றும் உள்ள நிர்வாகிகளும், அவர்களோடு இந்த தாய் மதரசாவுடைய பெருமைக்குரிய நிசார் சாஹிப் உள்ளிட்ட உலமா பெருமக்களையும் இணைத்துக் கொண்டு கலந்து கொள்வது மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த ஏற்பாட்டை சகோதரர் முகமது முஜாஹித் அவர்களும் அவரோடு சேர்ந்த நண்பர்களும் மிக சிறப்பாக செய்திருக்கிறார். ஆரம்பத்தில் டாக்டர் நிசார் ஷா அவர்கள் அற்புதமான செய்திகளை எல்லாம் நமக்கு சொல்லி காட்டினார். நாட்டுடைய நடப்பு, குடும்ப வாழ்க்கை, நாட்டில் எப்படிப்பட்ட குடும்ப வாழ்வை மக்கள் தொடங்க வேண்டும், பழங்காலத்தில் எப்படி இருந்தது, இப்படி எப்படி இருக்கிறது, வருங்காலத்தில் எல்லாமே முதியவர்களாகிவிட்டால் நாடு என்ன ஆகும் என்ற பல்வேறு அற்புதமான செய்திகளை அவர்கள் சொன்னார். அடுத்து சகோதரி டாக்டர் பாலா அம்மையார் அவர்கள் சமுதாயத்திலே உள்ள உடல்நிலை சம்பந்தப்பட்ட சிக்கல்களை எல்லாம் தெளிவாக எடுத்து சொல்லி அதனை பாதுகாக்கிற முறைகளை பற்றியும் அழகாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார். தம்பி அபூபக்கர் அவர்கள் அவர்களுடைய சட்டமன்றத்தில் நிகழ்ந்த உரைகளை எல்லாம் கூறிட்டு காட்டி இங்கே பேசியிருக்கிறார். இந்த கூட்டத்திற்கு வரும்போது இது என்ன நோக்கத்தில் செய்யப்படுகிறது, போதை ஒழிப்பு என்று சொன்னார்களே, நுரையீரல் பாதுகாப்பு என்று சொன்னார்களே என்று சொல்லி அதை நினைத்து கொண்டே தான் இங்கே வந்தோம். தமிழகத்திலே இன்றைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்று ஆட்சியை இப்பொழுது சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கிறார். அவர் வந்தவுடன் அறிவித்த அறிவிப்பு 717 டாஸ்மாக் கடையெல்லாம் மூடினோம் என்று அறிவித்தார். எந்தெந்த இடத்துல பள்ளிக்கூடம், மதரசா, பள்ளிவாசல், சர்ச்சு, கோயில், எந்த இடத்துல தாய்மார்கள்
வெறுக்கிறார்களோ அங்கே எந்தெந்த இடங்களில் சந்து பொந்து அதிக மக்கள் நடமாட்டம் உள்ள இடமாக இருக்கிறதோ அங்கெல்லாம் உள்ள டாஸ்மாக் கடைகளெல்லாம் மூடக்கூடிய ஒரு அறிவிப்பை முதலமைச்சர் அவர்கள் செய்தார். எங்களை போன்றவர்களுக்கு டாஸ்மாக் இல்லாத ஒரு தமிழகம் எப்பொழுது வரும் என்ற நம்பிக்கை இருந்தாலும் அப்படிப்பட்ட 717 டாஸ்மாக் கடைகளை மூடும் போது வருங்காலத்தில் டாஸ்மாக் இல்லாத தமிழகம் வந்துவதற்கு ஒரு ஆரம்பம் என்று நாங்கள் நினைத்து கொண்டோம். வரும் என்று நம்புகிறோம். வருங்காலத்தில் நடக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஒரு காலத்தில் மகாத்மா காந்தி அவர்கள் மது ஒழிப்புக்காக வேண்டி இந்தியா முழுவதும் நடத்திய போராட்டம் எனக்கு வரும். அந்த காலத்தில் கள்ளுக்கடைகளுக்கு எதிராக காங்கிரஸ் தியாகிகள் போராட்டம் பண்ணியது நான் நேரடி பார்த்தேன். ஒரு பாட்டில் கல் வைத்துக் கொண்டு பக்கத்தில் கெளுத்தி மீனை அப்படியே பொழித்து வைத்துக் கொண்டு அந்த பாட்டிலை குடித்து கெளுத்தி மீனை அப்படியே கடித்து சாப்பிடக்கூடிய காட்சியை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதை தடுத்து கொண்டிருக்கிற தியாகிகளுடைய போராட்டத்தை நாங்கள் நேரடியாக கண்டிருக்கிறோம். அது புரோஹிபிஷன் வந்தது, காலப்போக்கிலே அது எடுபட்டு விட்டது. இது ஏன் எடுபட்டது என்ற அரசியல் விவகாரத்தை நுழைய வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது நாட்டில் நடக்கிறது. டாஸ்மாக் கடைகள் எங்கு பார்த்தாலும் இருக்கின்றன. டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்கான முயற்சியில் இந்த புதிதாக வந்திருக்கக்கூடிய ஆட்சி ஒரு நல்ல தொடக்கத்தை செய்திருப்பதாக அந்த ஆட்சிக்கு நாம் வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இது மாதிரி தொடர்ந்து நீடிக்க வேண்டும். கேரளாவில் இருந்த உள்துறை அமைச்சர் அருமை நண்பர் சென்னித்தானா அவர்கள் இங்கே வந்து ரமேஷ் சென்னித்தானா இங்கே வந்து நமது மாண்புமிகு முதலமைச்சர்களை கண்டு கேரளாவிலே மது ஒழிப்புக்கூடிய ஒரு முயற்சியை ஆபரேஷன் தூஃபான் என்று ஆரம்பித்திருக்கிறோம். அதற்கு நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று கேட்டு அதற்கும் ஆதரவு கொடுப்பதாக சொல்லி கேரளாவுக்கு அழைக்கிற போது நானும் வருகிறேன் என்று தமிழக முதல்வர் அறிவித்தார் என்ற செய்தியையும் நான் பார்த்தோம். இதெல்லாம் தமிழ்நாட்டில் மட்டும் மது போதை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. தமிழ்நாடை கடந்து மற்ற சமுதாயத்தில் உள்ள மாநிலங்களிலும் இத்தகைய ஒரு மாற்றம் வர வேண்டும் என்ற ஆசை தமிழகத்து முதல்வருக்கு இருக்கிறது என்று நாம் புரிந்து கொண்டோம். அதனால இப்போ தமிழகத்துல இந்த நல்ல முயற்சியை அரசாங்கம் செய்கிறது. அரசாங்கம் செய்யக்கூடிய நல்ல முயற்சிக்கு உறுதுணை புரிவதாக சிவிக்ஸ் நிறுவனத்தில் உள்ள அறவை தலைவர்களும் சகோதரர்களும் ஈடுபட்டது மிகுந்த வரவேற்புக்குரிய விஷயம். 2 ஆண்டுகளுக்கு முன்பு கேரளாவிலே ஒரு கூட்டத்தை முடித்துக் கொண்டு பாலக்காட்டில் ட்ரெயின் ஏற வேண்டும் என்று வந்து தங்கியிருந்த நேரத்தில் இரவு 11:30 மணி அளவுக்கு ஐபியை சேர்ந்த அதிகாரி
என்னிடத்திலே வந்தார். உங்களை பார்த்து ஒரு செய்தி சொல்லணும் என்று சொன்னார். இரவு 11:30 மணி இருக்கும். என்ன சார் அவசரமான செய்தியா என்று? ஆமாம், தமிழ்நாட்டிலே சில முக்கியமான ஊர்களுடைய பெயரை சொல்லி, உள்ள கல்லூரிகளுடைய பெயரை சொல்லி, இந்த கல்லூரிகளில் எல்லாம் மாணவர்கள் மத்தியில் போதை பழக்கம் வேரூன்றி இருக்கிறது. அதனை நீங்கள் முஸ்லிம் லீகிலே மாணவர் அணி வைத்திருக்கிறீர்கள், MSF என்று நேஷனல் லெவலில் வைத்திருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட MSF வைத்திருக்கிற கட்சி நீங்கள் வைத்திருக்க காரணத்தினால்தான் உங்களிடத்திலே வந்து நான் சொல்லுகிறேன், உங்கள் மாணவர் இயக்கத்தை வைத்துக்கொண்டு இந்த போதைப் பொருள் பழக்கங்களை நிறுத்துவதற்கான ஒரு நல்ல முயற்சியை நீங்கள் பண்ண வேண்டும் என்று சொல்வதற்காகத்தான் இந்த 11 மணி நேரத்திலே உங்களை வந்து நான் பார்த்தேன் என்று சொன்னார். அவர் சொன்ன பிறகு அந்த அவர் குறிப்பிட்ட பல்வேறு கல்லூரிகளுடைய நாமும் தொடர்பு கொண்டோம். எங்களால் ஒரு சிறிய முயற்சியை பண்ணினோம். இருந்தாலும் தமிழகத்தில் போதை பழக்கத்தை அறவே முறியடிக்க முடியாத நிலை இன்று இருக்கிறது. இதிலிருந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை தமிழக அரசு இன்று துவங்கியிருக்கிறது. தமிழக அரசினுடைய அந்த நல்ல காரியத்தை துணை புரிவதற்காகவும் தொடர்ந்து நடத்துவதற்காகவும் அந்த நல்ல காரியம் தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும் என்ற நல்ல ஆசையோடும் இந்த நிறுவனம் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதாக நாம் பார்க்கிறோம். அதற்காக வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இதில் ஈடுபட்ட நண்பர்கள் அத்தனை பேருக்கும் எனது வாழ்த்துக்கள். நுரையீரல் பாதுகாப்பாளர் அம்மையார் சொன்னார், மனிதனுக்கு எத்தனை இருதயம் இருக்கு ஒன்று என்று நாம் நினைத்துக் கொண்டிருந்தோம். அம்மையார்கள் சொல்லும் போது மனிதனுக்கு 3 இதயங்கள் இருக்கு என்று சொன்னார். காலில் 2 இருதயங்கள் இருக்கின்றன. இதெல்லாம் முக்கியமான செய்திகள் இங்கே கற்றுக்கொண்டது. இதுவரை நான் கற்காத ஒரு விஷயம். மனிதனுக்கு 3 இருதயங்கள் இருக்கிறது. அவற்றை பாதுகாக்க வேண்டிய முறைகளையும் அம்மையார் நமக்கு சொல்லி காட்டினார். அம்மையார் சொன்ன போது நான் பழைய நினைவுகளுக்கு போனேன். நுரையீரலை பாதுகாப்பது, இதயத்தை பாதுகாப்பது என்பதை பற்றியெல்லாம் நானும் நினைத்துக் கொண்டிருந்தேன். நானும் பெரிய குடிகாரனாக இருந்த ஒரு காலம், சிகரெட் குடிக்கிறேன். 30 ஆண்டு காலம் நான் தொடர்ந்து குடித்தவன். சிகரெட்டு எதனால குடிக்க ஆரம்பிச்சுன்னு அதையும் சொல்லியிருக்கேன். தவறான விஷயம். அதாவது எனக்கு எந்த பழக்கம் கிடையாது. பீடி சிகரெட்டை குடித்த எனக்கு கிடையாது, எப்போதும் கிடையாது. திருமணம் ஆன பிறகு 6 மாதம் கழித்த பிறகு எனக்கு தொடர்ந்து சளி தொந்தரவு வந்து ஊற்றிக்கொண்டே இருந்தது. முகமெல்லாம் சளி கோத்து. கல்லூரியில வேலை செய்யக்கூடியவன் 2 கட்சி போய் வைத்துக் கொண்டு புழைச்சு கொண்டே வகுப்பு எடுக்கிற காலம். எத்தனையோ மருந்து சாப்பிட்டு நிற்கவில்லை. ஒரு பேராசிரியர் சொன்னார், என்னுடைய அங்கிளுக்கு இப்படிதான் தொடர்ந்து சளி தொந்தரவு இருந்தது, அவர் ஸ்மோக் பண்ணினார், உடனே நின்று விட்டது என்று சொன்னார். அதுவரை ஸ்மோக் என்று எனக்கு என்று தெரியாது. பீடி சிகரெட் எழுதி கொடுத்த வழக்கம் கிடையாது.
சொல்லுகிறாரே என்று ஸ்டாப் ரூமுக்கு போய் பியூனை அழைத்து சிகரெட்டு என்ன கிடைக்குமா என்று. ஏன் சார்? இல்லை சார், ஒரு சொல்றாரு குடிக்கலாம். என்ன சிகரெட்டு? சார்மினார் கிடைக்கும் சார். பக்கத்தில் சார்மினார்னு வாங்கிட்டு வந்தார். அந்த சார்மினார் சிகரெட்டை எடுத்து வெளியே கொண்டு போய் மரத்தடியில் நின்று குடித்து விட்டு போனால் புகை போய் கொண்டே இருந்தது. ஒரு சிகரெட்டை பிடித்து கீழே போட்டு விட்டு வாயை துடைத்து தண்ணீரை ஊற்றி கழுவி ரூமுக்கு போனோம். இந்த சளி தொந்தரவு நின்று விட்டது. முதல் நாள் கம்ப்ளீட்டா நின்று விட்டது. மருந்து நிற்காத சளி தொந்தரவு சிகரெட் தான் நின்று விட்டது. ஆஹா, ஒரு நாள் நின்று விட்டது அவர் சொன்னது மாதிரி. அதோடு அடுத்த நாளும் அதே தொந்தரவு தொடர்ந்து ஊற்ற ஆரம்பித்த போது திரும்ப அடுத்த நாளும் சிகரெட்டு குடிக்க ஒரு சிகரெட்டு தான். இப்படித்தான் பழகி பழகி சளி நின்று போய்விட்டது. சனியன் வழி சொல்லுவது நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீர்கள். அந்த காலத்தில் மாணவர்களுக்காக வேண்டி சிறப்பு ஸ்பெஷல் கிளாஸ் எடுப்போம். 2 மணி நேரம் எடுப்போம். 1/2 மணி நேரத்திற்கு மேல் என்னால் தாங்க முடியாது. சிகரெட் குடிக்காமல் தாங்க முடியாது. வகுப்பு எடுக்கிற போது மாணவர்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு இந்த பக்கம் திரும்பி சிகரெட் குடித்து விட்டுதான் வகுப்பு எடுப்பேன். இது ஒரு காலம். இதையெல்லாம் சொன்னா ஆச்சரியமா இருக்கும். எனக்கே புரியாமல் அவ்வளவு மோசமான ஒரு நிலை. 30 வருஷம் வாங்கின சம்பளம் 308, வாங்குற சிகரெட்டு 300க்கு மேல். என் வீட்டை என் அருமை மனைவியார் பார்த்து கொண்டார். இதுதான் காலம். 30 ஆண்டு காலம் நான் குடித்து சிகரெட் ஒரு நாளைக்கு 10 பாக்கெட்டு குடித்திருக்கிறேன். நிற்கவே இல்லை. எம்பி ஆனோம், அப்போ கூட நிற்கவில்லை. ஒரு நோன்பு காலம் வந்தது. நோன்பு திறந்த பிறகு சிகரெட் குடிக்கிறவங்க சிகரெட் குடிப்பாங்க, பீடி குடிக்கிறவங்க குடிப்பாங்க, குடிச்சு போய் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நோன்பு திறந்துட்டு ஒரு பள்ளிவாசல்ல போய் மகரிபு தொழுவதற்காக நின்ற போது என் பக்கத்தில் ஒருவர் நின்று நோன்பு தொழுந்தவுடன் பீடி முடித்து விட்டு பக்கத்திலே நின்று அவர் தொழுது கொண்டிருந்தார். பீடி முடிக்கிற அந்த வாளை தொழுகையில் நின்ற எனக்கு அந்த வாடையை நான் தாங்க முடியவில்லை. பக்கத்திலே நிற்கிறார். பீடி முடித்து விட்டு தொழுதுட்டு நோன்பு திறந்த உடனே போய் டிபி வழக்கம் அப்படிதான். நோன்பு திறந்த உடனே போய் பீடியை குடிச்சிட்டு வந்து கைகால் கழுவிட்டு வந்து நிற்கிறார். தொழுது கொண்டு எனக்கு பக்கத்தில் நின்று தொழுகிறார். அந்த தொழுகையில் இருக்கக்கூடிய அவருடைய பீடி முடிச்ச வாடை வீசிக்கொண்டே இருக்கிறது. அதை என்னால் தாங்க முடியவில்லை. தொழுகையெல்லாம் இறைவனை பற்றி நினைக்கிற தொழுகையில் எல்லா நினைப்பும் போய் இந்த பீடியும் அந்த நினைப்பு என்னை வாட்டியது. நாமும் இப்படித்தானே சிகரெட் குடிச்சு நின்று இருக்கிறோம். ஒரு பீடி குடிச்சுட்டு நின்று அவனுடைய வாடையை என்னால் தாங்க முடியவில்லையே. சிகரெட் குடிச்சு நாம நின்று தொழுகிற நேரத்தில் பக்கத்தில் நம்ம எத்தனை பேர் சபித்தார்களும், எவ்வளவு பேர் எவ்வளவு காலம் சபித்திருக்கிறார்.
பஸ்ஸுகளில் அந்த காலத்தில் பயணம் பண்ணும்போது கடைசி சீட்டில் தான் உட்காருவேன். கடைசி சீட்டில் உட்கார்றது காரணம், கடைசியில் உட்கார்ந்து சிகரெட் குடிச்சு வெளியே தள்ளிக்கிட்டே போகணும். சிகரெட்டை கேட்டு சில நேரங்களில் அந்த புகை கூட சில பெண்களை மயக்கமுட செய்திருக்க நான் பார்த்திருக்கிறேன். திடீர்னு குதிக்கு போட்டு இந்த கொடுமை. ஆக பக்கத்திலே பீடி கொடுத்து நின்றவர் எனக்கு உபதேசியாக மாறி நான் சிகரெட்டு குடித்து வந்து நின்று எத்தனை பேருடைய பத்துவாவை சாவத்தை சபித்திருக்கிறார்களோ என்று எண்ணி எண்ணி அன்றிலிருந்து விட்டவன் தான் இன்று வரை நான் தொடவில்லை. நுரையீரல் நீங்க சொல்ற மாதிரி இதுவரைக்கும் நான் பார்த்துருக்கேன். 30 வருஷம் கொடுத்த அந்த சிகரெட்டு அந்த ஒரு காரணத்திற்காக நிறுத்தப்பட்டதுதான் காரணம். அதுதான் என்னுடைய வாழ்க்கை பர்சனல். இதிலிருந்து கற்றுக்கொண்ட பாடம் என்று சொன்னா, அம்மையார் என்று சொன்னது மாதிரி உடம்பை பாதுகாப்பதற்கு என்னென்ன நன்மைகள் செய்ய வேண்டுமோ அத்தனையை செய்ய வேண்டியது. நான் கண்டறிந்த உண்மையில் ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்வேன். மனிதனுடைய ஒவ்வொன்றும் இறைவன் கொடுத்த வரம். இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய கிஃப்ட் கொடை. வானத்தில் சூரியன் சந்திரன் வருகிறது, கடல் அலை அடிக்கிறது, காற்று வீசுகிறது. இதெல்லாம் இறைவன் கொடுத்தவரை. இங்கே 5 நிலம் நீர் நெருப்பு ஆராயம் என்ற 5 அம்சங்களை பற்றி இங்கே சொன்னார். நமது உடம்பும் 5 அம்சங்களோடு உள்ளதுதான். இறைவன் படைப்பில் நமது உடம்பு ஒரு அற்புதம், அதிசயம். நம்ம உடம்பில் உள்ள ஒவ்வொன்றையும் யோசித்து பார்த்தால் இது எல்லாம் மிரக்கல் என்று சொல்வதா அல்லது மிரக்கலுக்கெல்லாம் மிரக்கல் என்று சொல்வதா என்று புரியாது. இந்த எளியவனாகிய நான் கண்டு கொண்ட ஒரே உண்மை மட்டும் சொல்லுகிறேன், விரும்புகிறேன். அம்மையார் பாலா அம்மையார் சொன்னது மாதிரி, ஷா அவர்கள் சொன்னது மாதிரி, மனிதனுக்கு மறதி என்பது இருக்கிறது. மறதி என்பது உள்ளத்துக்குத்தான், அறிவுக்குத்தான் மறதி. ஆனால் மனிதனுடைய உடம்புக்கு மறதி கிடையாது. மறதி என்பது உள்ளத்துக்கு மட்டும்தான். படித்தது மறந்துவது, நினைவுபடுத்துவது எல்லாம் உள்ள சம்பந்தப்பட்டது. ஆனால் உடம்புக்கு மறதி கிடையாது. சைக்கிள் கற்றவர்கள் மறக்க மாட்டார், கார் ஓட்டியவர்கள் மறக்க மாட்டார். ஆகவே மறதி என்கிற அந்த உள்ளத்துக்கு ஏற்படக்கூடிய மறதி, அது இயற்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் உடம்புக்கு கற்றுக் கொடுக்கிற, இங்க படிக்கணுமா, உள்ளத்துக்கு கற்றுக் கொடுக்கிற மற்றவைகள் மறந்துவிடும், மறக்கலாம். ஆனால் உடம்புக்கு
எது கற்றுக் கொடுத்தாலும் உடம்பு மறப்பதில்லை. ஆகவேதான் உடம்புக்கு நான் கற்றுக் கொடுக்கிற எந்த ஒரு பாடமாக இருந்தாலும், எந்த ஒரு பழக்கமாக இருந்தாலும் அது மறக்காது. போதை உடம்புக்கு நான் கொடுக்கிற ஒரு பாடம், உடம்புக்கு கொடுக்கிற ஒரு முயற்சி கொடுத்து விட்டால் உடம்பு மறக்காது. அதனால்தான் உடம்புக்கு கற்றுக் கொடுக்கிற எந்த ஒரு பாடமாக இருந்தாலும் உடம்பு அதனை மறக்காத ஒரு நிலையில இருக்கிற காரணத்தினாலே தான் நாம் தொடர்ந்து வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். உள்ளத்தில் மறதி ஏற்படுத்தினால் வேதனை கிடையாது. உள்ளத்தில் மறதி ஏற்படுகிறதுனாலே மனிதனுக்கு வேதனை கிடையாது. ஆனால் உடம்புக்கு கற்றுக் கொடுத்த எந்த ஒரு பழக்கத்தையும் அது வேதனையாக மாறக்கூடியது என்ற நிலை வரும்போதுதான் மனிதன் தன்னையே இழக்கக்கூடிய நிலை வந்து விடுகிறது. அப்படிப்பட்ட நிலையிலிருந்து நம்மை நாம் பாதுகாப்பதற்கு அம்மையார் பாலா அம்மையார் அவர்களும் டாக்டர் ஷா அவர்களும் சொல்லி காட்டிய அந்த வழிமுறைகளை எல்லாம் நாம் பின்பற்றி அதன்படி நடந்தால் வெற்றி மேல் வெற்றி என்று நான் நம்புகின்றேன். எந்த ஒரு பழக்கமாக இருந்தாலும், குடியாக இருந்தாலும், புகையாக இருந்தாலும், மனதுக்கு உடம்புக்கு எந்த ஒரு புதிய பழக்கத்தையும் கற்றுக் கொடுக்காமல் நல்வழிப்படுத்தக்கூடிய பழக்கங்களை மட்டுமே கற்றுக் கொடுத்து மனிதனை உயர்வாக வாழ்வதற்கு இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக வழிகாட்டும் என்ற நம்பிக்கையோடு உள்ளத்தை பாதுகாப்பதோடு உடம்பையும் பாதுகாப்போம். அதற்கு எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வோம். இந்த நல்ல முயற்சியை செய்யக்கூடிய உங்களுக்கு எனது நல்வாழ்த்துக்கள். எல்லாம் இறைவனுடைய அருளை கொண்டு உங்களுடைய முயற்சி மேலும் மேலும் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம், சலாம்.